ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோல இந்த லெட், வேர் அண்ட் கான்ஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் சிங்கிள் லைன்லேயே நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ இதில் நம்ம வந்து லெட் வேரியபிள் அப்படின்றத கிரியேட் பண்ணலாம். ஸோ லெட் ஈக்குவல் டு இப்போ இந்த வேரியபிள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ இதுலயே நம்ம 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அதாவது ஒரே வேல்யூக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாரி மல்டிபிள் வேல்யூஸ வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே வேரியபிள்க்கே வந்து நம்ம அசைன் பண்ணாம, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதாவது அது எல்லாமே வந்து ஒரே டைப். அதாவது லெட்லயே நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம 3 வேல்யூஸ் குடுக்கணும் அப்டின்னா, நம்ம லெட்லயே சிங்கிள் லைன்லயே நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுல வந்து வி ஈக்குவல் டூ 2 அடுத்தது வந்து சி ஈக்குவல் டூ 6 அப்படின்ற மாரி நம்ம வந்து இதுல குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா, ஓகே நம்ம சி அப்படின்றது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். கே ஈக்குவல் டூன்னு குடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி அது லெட் ஆகட்டும், இல்ல கான்ஸ்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ்க்கு இந்த கீவேர்ட்ஸ வந்து நம்ம ஒரே கீவேர்ட் வச்சுட்டு கமா செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாரி ஒரு வேல்யூ வந்து இதுல பார்த்தோம் இல்லையா? எதுக்கெல்லாம் இந்த மாரி வேல்யூ இல்லையோ, அது எல்லாமே வந்து இதுல அன்டிஃபைன்ட் அப்டின்ற ஒரு டைப் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்ப இதுல நம்ம நம்பர்ஸ வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்டின்னா, இதுல நம்ம இந்த மாரி ஒரு கொட்டேஷன் இல்லாம அப்டியே வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நான் ஸ்ட்ரிங்க வந்து குடுக்குறேன் அப்டின்னா, ஸோ ஸ்ட்ரிங்க்கு வந்து என்ன பண்ணா, அதே மாரி இதுல தான் டேட்டா டைப் இல்லன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ லெட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டூ இதுல வந்து டபுள் கொட்டேஷன் அப்டின்ற டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஆர் சிங்கிள் கொட்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹவ் ஆர் யூ அப்படின்றத குடுத்துட்டு, ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்சோல்ல பிரிண்ட் பண்ணலாம். ஸோ கன்சோல்ல என்னன்னா, இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிள தான் பிரிண்ட் பண்ண போறோம். அப்ப இதுல நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஹவ் ஆர் யூ அப்படின்றது வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுதான். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த லெட்ட யூஸ் பண்ணி நம்ம இத மட்டும் இல்ல, இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மாரி வேல்யூஸ கூட இப்ப இதுல வந்து நானு ஸ்ட்ரிங்ல ஒரு நம்பர் வந்து குடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம், 90 அப்படின்றத வந்து குடுக்கலாம். ஸோ 90 இல்லன்னா வந்து 900 அப்படின்னு குடுக்கலாம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 900 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த லெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்கா ஃபர்ஸ்ட் அத டிக்ளேர் பண்ணியிருந்தாலும், அடுத்தது வந்து அதுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம குடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப அதே ஸ்ட்ரிங் அப்படின்றதுல ஈக்குவல் டூ 9, 0, 8, 7. ஸோ இது என்ன அப்டின்னா, அரே அப்டின்னு சொல்லுவோம். இந்த மாரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றத நம்ம வந்து அரே அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து 2 இருக்கு. அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்டின்ற மாரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்டின்றது என்னன்னா, கீ அண்ட் வேல்யூ பேர் வந்து நம்மளுக்கு இருக்கும். அத வந்து இந்த மாரி கர்லி பிரேசஸ்ல வந்து நம்ம குடுப்போம். இப்போ இதுல வந்து ஜஸ்ட் இந்த மாரி 8, 0 இப்டின்ற மாரி குடுப்போம். இதுல நம்மளுக்கு வந்து இந்த மாரி நம்மளுக்கு எரர் காமிக்குது இல்லையா? இது என்ன அப்டின்னா, நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம் அப்டின்னா, அது வந்து நம்மளுக்கு அரே. அதுல கமா செப்பரேட்டடா நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஆனா, இந்த மாரி கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும்போது, அது வந்து எப்பவுமே கீ அண்ட் வேல்யூ பேர்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு கீ அதாவது இந்த கோலன் இருக்கு இல்லையா? கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த 9 அப்டின்றது என்னன்னா, நம்மளுடைய கீ. அண்ட் இதுல இருக்கிறது நம்மளுடைய வேல்யூ. ஸோ இந்த மாரி கீ அண்ட் வேல்யூ பேர் வந்து நம்ம வந்து இந்த கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி குடுக்கலாம். அதுல ஜஸ்ட் நார்மல் நம்பர்ஸ வந்து நம்மளால கமா செப்பரேட் பண்ணி குடுக்க முடியாது. ஸோ இது வந்து நம்மளுடைய அரே அண்ட் இது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்றது. இந்த அரே அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ரியாக்ட் ஆகட்டும், இல்ல நீங்க வந்து அதுக்கப்புறம் எங்க இது பண்ணாலுமே இதுல டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த டீஸ்ட்ரக்சரிங் அது எல்லாமே இந்த அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு பேசிக்கான விஷயங்களுக்காக நம்ம இந்த லெட், கான்ஸ்ட், வேர் இது எல்லாமே நம்ம த்ரூ அவுட் த புரோகிராம் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதுக்கான டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ அரே அப்படின்றது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இது பண்றது. ஆப்ஜெக்ட் அப்படின்றது இந்த மாரி கர்லி பிரேசஸ்ல குடுப்போம். அண்ட் இது வந்து ஒரு கோலன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவோம். கோலனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் நம்மளோட கீ அப்படின்றது. இப்போ இத வந்து நம்ம ம் கீ 1 அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது என்னன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கீ அப்படின்றது. இப்போ இதுல நம்ம இந்த கீ அப்படின்றத இந்த மாரியும் குடுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் கீ அப்படின்றத வந்து கீ 2 அப்படின்றத குடுத்துட்டு
இப்படி வந்து ஓகே. கீ வேல்யூ 2 அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து அரே அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. அண்ட் இதுல இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா, அந்த அன்டிஃபைன்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதுல லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப் அப்படின்றது வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் என்னால ஏதாவது ஒரு வேரியபிள் நான் இப்ப இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து ஓகே. ஒரு லெட் அப்படின்றத குடுத்துட்டு, லெட் வேர் 1 அப்படின்ற ஒரு வேரியபிள வந்து நான் குடுக்குறேன். ஸோ இந்த வேரியபிள்குள்ள ஹலோ அப்படின்றத வந்து குடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள எனக்கு இது ஆக்சுவலி இருக்கு இல்லையா? இப்ப இதுக்குள்ள இது என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது கன்சோல் இந்த கன்சோல வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து குடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து வேர் 1 அப்படின்றது இப்போ இதுவரைக்கும் இதையும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணிறலாம். ஓகே. இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு எப்ப கால் ஆகுதோ, அப்ப தான் இது ஆக்சுவலி வொர்க் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணிக்கலாம். ஹலோ அப்படின்ற மாரி இதுல வந்து குடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த வேர் 1 அப்படின்றது என்ன ஆயிருக்குன்னா, பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் இத ஒரு வேள கமெண்ட் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு தெரியும் இது ஒரு மாதிரி இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாரி டிம்மா இருக்கு இல்லையா? எதனாலன்னா, நம்ம இத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இதோடைய வேல்யூவ நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ இந்த வேர் 1 அப்படின்றத நம்ம இந்த ஃபங்ஷன் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ முன்னாடி யூஸ் பண்ணும்போது, இது வந்து எங்கேயும் டிஃபைன் ஆகல அப்படின்றது தான். அப்போ இதுக்கு வெளியில நம்ம யூஸ் பண்ணும்போதும், இது வந்து நம்ம எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல அப்படின்றது தான். ஸோ இதுதான் என்னன்னா ஃபங்ஷனல் ஸ்கோப். ஸோ ஒரு ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுதான் ஃபங்ஷனல் ஸ்கோப் அப்படின்றது. இப்போ இதுல இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணிடலாம். இதுக்குள்ள நம்ம வெளியில ஸ்ட்ரிங் அப்படின்றத வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல கடைசியா நம்மளுக்கு இந்த கீ, ஹலோ அப்படின்றது தான் இருந்துச்சு. அப்போ இந்த வெளியில நம்ம குடுத்த அதாவது குளோபலா நம்ம குடுக்குற எல்லாத்தையுமே ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, குளோபல் ஸ்கோப் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அதாவது நம்ம வெளியில இந்த மாரி பப்ளிக்கா டிக்ளேர் பண்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ஒரு பிளாக் ஆஃப் கோட்குள்ள நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபங்ஷனல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் அப்படின்றது. ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம வேர்ல ஒரு வேரியபிள வந்து கிரியேட் பண்ணலாம். இத வந்து நம்ம var2 அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ var2 ஈக்குவல் டூ அ இல்லன்னா திஸ் இஸ் வேர் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல var2 அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த var2வ என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, இந்த இடத்துலயும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதாவது குளோபலா நான் குடுத்தேன்னா, அத என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த வேர நம்ம உள்ள குடுத்துட்டு, இதே மாதிரி இந்த var2வ என்ன பண்ணலாம், இங்க இருந்து எடுத்து நம்ம வெளியில ஆக்சுவலி இது ஃபங்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் இது வொர்க் ஆகுது இல்லையா? இப்ப இத கால் அதாவது அந்த ஃபங்ஷன விட்டு வெளியில நம்ம வந்து அத பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். பட் அதையும் வந்து இது என்ன பண்ணலன்னா, அலோவ் பண்ணல. ஸோ வேர் அண்ட் லெட் 2மே வந்து இந்த மாதிரி அது ஒரு ஃபங்ஷனுக்குள்ள வந்து நம்ம டிக்ளேர் பண்ணா மட்டும் தான், அத வந்து அதாவது லெட் அப்படின்றதையும், வேர் அப்படின்றதையும் ஃபங்ஷனுக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணா மட்டும் தான், அந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே வந்து நம்ம அது குளோபலா டிக்ளேர் பண்ணாலும் ஃபங்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஃபங்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணத இந்த மாரி டிக்ளேர் பண்ணத வெளியில என்னால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ, இப்ப அதே மாரி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கான்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். cvar அதாவது இது ஒரு கான்ஸ்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ, திஸ் இஸ் கான்ஸ்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல cvar அப்படின்றத குடுக்கலாம். ஸோ, திஸ் இஸ் கான்ஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள வந்து குடுத்துக்கலாம். ஸோ, உள்ள குடுத்தப்பயே இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஃபங்ஷன வந்து இது கால் பண்ணதுக்கப்புறம், நம்ம வெளியில ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம், முடியல. ஸோ, ஒரு ஃபங்ஷனுக்குள்ள குடுத்தா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த வேரியபிள வெளியில நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னாலும், நம்ம வந்து வெளியில அத வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஃபங்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணத வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இத வந்து இந்த இடத்துல நம்மளோட கான்ஸ்ட்டோடைய வேல்யூவ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த லெட் அப்படின்றத நம்ம வந்து ஒரு குளோபல் டிக்ளரேஷனா குடுத்துட்டு
இப்போ இதோடைய வேல்யூவ வந்து இந்த இடத்துல ரீஅசைன் பண்ணலாம். ஸோ var1 ஈக்குவல் டூ நத்திங் அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இந்த cvar அப்படின்றத எடுத்துறலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் அப்போ இந்த var1 அதாவது லெட் யூஸ் பண்ணி நம்ம குளோபல் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். அத ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்மளால வந்து இந்த மாரி வேல்யூவ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரீடிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரீடிக்ளேர் பண்ணத நம்ம என்ன பிரிண்ட் பண்றோமோ, அதுதான் நம்மளுக்கு உள்ள வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது நம்ம லாஸ்ட்டா என்ன குடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? இப்போ இதையே நம்ம இந்த ஃபங்ஷனுக்கு வெளியில வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபங்ஷனுக்கு வெளியில அந்த லாக் var1 அப்படின்றது குடுக்கும்போது, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இத வந்து இந்த ஃபங்ஷன வந்து இந்த இடத்துல ஒரு ஃபைனலா நம்ம வந்து குடுத்துப்போம். என்ன ஆகுதுன்னா, இந்த var1 அப்படின்றத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபங்ஷனுக்குள்ள நம்ம அத டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அத நம்மளால வெளியில ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனா, வெளியில டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிள் லெட் அப்படின்றத யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண வேரியபிள நம்ம ஃபங்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரீஅசைன் பண்ணியிருக்கோம். வெளியில ஒரு வேல்யூவ வச்சு அத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனா, உள்ள நான் வேற ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாரி ரீடிக்ளேர் பண்ணத நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஆக்சஸ் பண்றேன். இப்ப ஆக்சஸ் பண்ணும்போது நான் ஃபங்ஷன்க்குள்ள நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்? நத்திங் அப்டின்றது குடுத்தேன் இல்லையா? அப்ப அதுதான் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, பிரிண்ட் ஆகுது இந்த இடத்துல. இதுதான் இந்த லெட் அப்டின்றதுல. இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நானு லெட் var1 அப்படின்றத ஒரு ஃபங்ஷனுக்குள்ள வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபங்ஷனுக்கு வெளியில இப்ப எதுவுமே இல்ல. ஃபங்ஷனுக்குள்ள தான் நான் அத டிக்ளேரே பண்ணியிருக்கேன். அப்படின்றத என்னால வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால இது வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்ற மாரி எனக்கு வந்துருச்சு. இப்ப அதுவே நான் இந்த இடத்துல இத வந்து டிக்ளேர் பண்ணாம ஜஸ்ட் ரீஅசைன் பண்ணியிருக்கேன் வேல்யூவ அப்படின்றப்போ, நான் ஃபங்ஷனுக்குள்ள என்ன வேல்யூ ரீஅசைன் பண்ணியிருக்கேனோ, அத நான் வெளியில ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது வொர்க் ஆகுது. இதுதான் இந்த லெட் அப்படின்றத பொறுத்தவரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற டாபிக்க கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.